கௌரி சீரியல் நடிகை நந்தினி தற்கொலை வழக்குல அவங்க சாகறதுக்கு முன்னாடி எழுதின கடிதம் இப்ப போலீஸ்ட்ட கிடைச்சிருக்குதாம். அதுல முக்கியமான விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதோட விவரத்தை தான் சொல்ல பார்க்க போறோம். கலைஞர் தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய கௌரி அப்படிங்கிற பிரபலமான சீரியல்ல ஹீரோயினா நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை நந்தினி. அவங்களோட தற்கொலை மரணம் சின்னத்திரை உலகத்தையே உலுக்கியிருக்குது. கன்னடம் அப்புறம் தமிழ் சீரியல்ல பிரபலமான நட்சத்திரமா விளங்கியவங்க தான் நந்தினி. பெங்களூர்ல இருக்கக்கூடிய தான் வீட்டுல தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கைப்பட எழுதின ஒரு கடிதமும் இப்ப போலீசார்கிட்ட சிக்கியிருக்குது. சொல்லப்போனா ஷூட்டிங் ஸ்பாட்ல கடைசியா விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தான் அவங்களோட லாஸ்ட் ஷூட்டிங் எடுக்கப்பட்டிருக்குது. அது முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருந்திருக்காங்க. இந்த விஷயம் ஒட்டுமொத்த சின்னத்திரை ரசிகர் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கர்நாடகா மாநிலம் கோட்டூர் பகுதியை சேர்ந்த நந்தினி கன்னட சீரியல் நடிச்சது மூலியமா தான் அவங்க சின்னத்திரைக்கு வந்திருக்காங்க. கன்னட சினிமால ஜுவா ஹுவாக்டி, சங்கர்ஷா, மதிமகளோ இது மாதிரி எக்கச்சக்கமான சீரியல் அவங்க நடிச்சிருக்காங்களாம். அது மூலியமா தான் கௌரி சீரியல் நடிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இப்ப இவங்க திடீர்னு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டு எக்கச்சக்கமான சின்னத்திரை ரசிகர்கள் எதுக்காக அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அவங்க மரணத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கோணங்கள்ல அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில நந்தினியோட உடலை கைப்பற்றக்கூடிய போலீசார் அவங்க அறைய முழுவதும் சோதனை எடுத்திருக்காங்க. அந்த சோதனையில நந்தினியோட கைப்பட எழுதின கடிதம் ஒண்ணு சிக்கியிருக்குது. அந்த கடிதத்துல பல விஷயங்களை அவங்க மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. குறிப்பா திருமணம் சம்பந்தமா அழுத்தம் அதிகமாயிடுச்சு. இந்த திருமண விஷயத்துல தன்னோட விருப்பங்களை கருத்துல அவங்க ஏத்துக்கவே இல்லை. சொந்தமா முடிவெடுக்கிறதுக்கு குடும்பத்தை சேர்ந்தவங்க தடையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை அந்த கடிதத்துல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களாம். நந்தினி மனதளவுல துவண்டு போயிருந்ததாகவும் அந்த கடிதத்துல எழுதியிருக்காங்க. தந்தையோட மரணத்துக்கு அப்புறமா நந்தினி மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அதே நேரத்துல குடும்பத்தாரோட வற்புறுத்தல், குடும்பத்தை கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு, வேலை இது மாதிரி பல காரணங்களால நந்தினி கடந்த சில நாட்களாவே ரொம்ப சிரமத்தை இருந்திருக்காங்களாம். அதுதான் அவங்க கடைசியா எழுதிய அந்த கடிதத்துல குறிப்பிடக்கூடிய பல விஷயம். இத படிச்சு பார்த்துட்டு போலீசார் விசாரணைக்கு அந்த கடிதத்தை ஒரு வாக்குமூலமா எடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்துல இவங்களுக்கு ஃபேமிலி சைட்ல இருந்தும் தெரியல, இல்ல மற்ற இடங்கள்ல தெரியல. திருமண விஷயத்துல ஒரு பிரஷர், ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க 5 நாட்கள் முடிவுல விக்ரம் பிரபுவோட சிறை திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு தகவல் கிடைச்சிருக்குது. அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்துல உருவான திரைப்படம் தான் சிறை. இந்த திரைப்படம் டிசம்பர் 25ஆம் தேதி வெளியாயிருக்கு. விக்ரம் பிரபு, அனிஷ்மா, அக்ஷய் குமார்னு சொல்லி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம். விக்ரம் பிரபு இதுவரைக்கும் நடிச்ச கதாபாத்திரங்கள்ல மாறுபட்ட ஒரு இடத்துல நடிச்சிருக்காரு. குறைந்த பட்ஜெட்ல உருவான திரைப்படம் ரசில் கிட்ட கலவையான விமர்சனம் வாங்கியிருந்தாலும் நல்ல வசூல் வேட்டை நடத்திருக்குதாம். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பிரபலங்களோட அசத்தலா நடிப்பு வெளியான திரைப்படம் 2025ல நல்ல ஹிட் படமா அறியப்பட்டிருக்குது. 5 நாள் முடிவுல இந்த திரைப்படம் இதுவரைக்கும் 5 கோடி வசூல் செஞ்சிருக்குதாம்.